தூர தள்ளிட்டீங்கன்னா இந்த சாபத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலையாக்கப்பட்டு உங்களுடைய குடும்பங்கள் காப்பாற்றப்படும். வந்ததுக்கு பிறகுதான் பிரதர் உங்களுக்கு கார் வந்துருச்சு. இந்த பிரசன்னம் வந்ததுக்கு பிறகுதான் பிரதர் நீங்க உண்மையா திருப்தியா நிம்மதியா வாழ்ந்தீங்க. இந்த பிரசன்னம் வந்ததுக்கு பிற்பாடுதான் தற்கொலை எண்ணம் உங்களை விட்டு போயிருச்சு. தகுதியே இல்லாத உங்களுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை காமிச்சு அன்பை காமிச்சு இந்த உலகத்துல இருக்கிற எத்தனை பேரை விட ஆண்டவர் உங்களை வேறு விரிச்சு தனியா கொண்டு வந்து உங்களை அன்பு வச்சு இதுவரையும் உயர்த்தினார் அல்லவா. நீங்க எப்ப தேட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பிரசன்னம் எங்கிருந்தாலும் தடைகளை தாண்டி உங்களிடத்திற்கு வருகிறதற்கு உங்களை நோக்கி அது வரும். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம், ஆமென், 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் தாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியின் அண்டையிலே செத்தான். அடுத்த வசனத்தை வாசிங்க, 8வது. அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பேரிட்டான். அடுத்த வசனத்தை கூட வாசிப்போம். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்திற்கு வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வர மனதில்லாமல் கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். நல்லா கவனிச்சுங்க, கவனமா என்ன கவனிங்க. இப்ப என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இந்த தாவீது ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர்றதற்கு ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை சவுல் மறந்தாலும் இவன் உடனே ஆண்டவருடைய பெட்டியை நம்ம கொண்டு வந்துடணும்னு தேட ஆரம்பிச்சிட்டான். எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்குது, எப்படி கொண்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டு இங்கே தாவீது ஒரு கூடாரத்தை போட்டுட்டாரு. அந்த உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு உடன்படிக்கையை போட்டு இப்ப தேடுறாரு. தேடின உடனே அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அந்நிய நாட்டுல இருக்கு அப்படின்னு உனக்கு உடனே தெரியும். இப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த உடன்படிக்கையை பெட்டியை அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு வந்து எங்க வைக்கிறது அப்படின்னு தெரியல. யாருடைய வீட்டுல வைக்கிறது, எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியாம அவர்கள் என்ன பண்றாங்கன்னா தாகோன் என்கிற ஒரு சிலைக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாங்க. அவங்களுடைய ஊர்ல இருக்கிற ஒரு கடவுள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ அது ரொம்ப வாசிச்ச டைம் இல்ல. நீங்க வந்து 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அங்கே தெரியும். அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்து நீங்கள் வந்து வாசிக்கலாம். நீங்க அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாமே. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம் வேகமாய். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் நல்லா கவனிச்சுங்க, எழுதுறவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபேசேனரில் உள்ள அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 2வது வசனம், பெலிஸ்திய தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியாம இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா, இவங்க இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சுதான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகுதான் ராஜாக்கள் கட்டளை கொட்டார்கள். இதுக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டி தான் அவங்களுக்கு கட்டளை போட்டுச்சு. அதனால இவர்களுடைய கடவுளுடைய முக்கியமான ஒரு சிலை மாதிரி நினைச்சிட்டாங்க, ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நினைச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ நம்ம வந்து இதை வீட்டுல எல்லாம் வச்சுக்க முடியாது, இதை ஒண்ணும் பண்ணலாம், கடவுள்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த கோயில்ல அந்த விக்கிரக இடத்துல இதையும் ஒண்ணு மாதிரி கொண்டு போய் வைக்கலாம்னு சொல்லி வேதம் சொல்கிறது. தாகோனுடைய கோவில் தான் அன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான கோயில். அந்த தாகோன் என்கிற அந்த சிலைக்கு தான் பெரிய பவர் இருக்கிறதா அவங்க நினைச்சாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா உடன்படிக்கையை கொண்டு போய் தாகோனுக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டாங்க.
இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க 3வது வசனத்தை வாசிக்கும் போது 3வது வசனத்தை வாசிக்கலாம். அஸ்தரோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்துச்சு. இப்ப பாருங்களேன், நல்லா கவனிச்சுக்குங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு எவ்வளவு வேல்யூ பாருங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை மட்டும் ஒரு மனுஷன் சுமந்துட்டாங்கன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டின்றது ஆண்டவருடைய பிரசன்னம், இந்த உடன்படிக்கை பெட்டின்றது ஆண்டவருடைய மகிமை. இப்போ ஆண்டவருடைய பெட்டியை அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி கொண்டு போய் அவங்க தெரியாம தான் வச்சாங்க. ஆனா காலையில வந்து வழிபாடு பண்ணும்போது, காலையில வந்து பூஜைக்காக ரெடி பண்ணி திறந்து பார்த்தா அவங்களுடைய சிலை என்ன பண்ணுது? முகம் குப்புற தலையில விழுந்து கிடக்கிறத பார்த்தாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். சரி, எவனாவது ஒருத்தன் நைட்டு அவங்க எருசலேம்ல இருந்து எல்லாரும் வந்து ஒருவேளை இப்படி பண்ணி இருப்பான் அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும், சொல்லுங்களேன், இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா தாகோன் கீழே விழுந்துச்சு, ஏதோ தள்ளி விட்டாங்க, இல்ல ஏதோ வந்து கிராக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு மறுபடியும் நல்ல கலவை எல்லாம் போட்டு அடியில நெட்டு போல்ட்டெல்லாம் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்து அப்படியே ரொம்ப அழகா செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப அடுத்து 4வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் மறுநாள் காலமே, காலையில வருவாங்க, அடுத்த நாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்ததும் இல்லாமல் தாகோனுடைய தலையும் அதனுடைய 2 கைகளும் வாசர் மடியின் மேல் உடைக்கப்பட்டு கிடந்தது. தாகோனுடைய உடல் மாத்திரம் மீதியா இருந்தது. ஹலோ, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பெட்டிய ஆண்டவருடைய பிரசனத்துக்கு முன்னாடி முதல்ல தாகோன் கவிழ்ந்து விழுந்துச்சு. சரி, அடுத்து இவங்க எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இந்த தாகோன் வந்து கீழே விழுந்தது இல்லாம தலை தனியா கிடக்குது, கை கால் 4 துண்டு துண்டா கிடந்தது, உடம்பு மட்டும்தான் அப்படி இருக்குது. இத பார்த்த உடனே இவங்களுக்கு பயம் பிடிச்சிருச்சு. ஐயோ, இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கக்கூடாது, இங்கேயும் இருக்கிறது கூடாது, நமக்கும் நம்ம சாமிக்கும் அதுக்கும் ஆகல போல தெரியுது, நமக்கும் அதுக்கும் ஒத்து வராது போல தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு உடனே அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் இந்நாள் அடுத்த 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனம், அஸ்தரோத் ஊராரை பாழாக்கும்படி கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் வாதித்தார். 7வது வசனத்தை கூட வாசிக்கலாம். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது இஸ்ரவேலின் தேவனுடைய கை நம்மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியினால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி, கவனிங்க, இந்த உடன்படிக்கை பெட்டியை தேடுற வரைக்கும் இவங்கள்ட்ட இந்த உடன்படிக்கை பெட்டி நல்லதா இருந்துச்சு. ஆனா எப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளை இந்த உடன்படிக்கை பெட்டியை தேட ஆரம்பிச்சோ, கர்த்தருடைய பிரசன்னத்தை தேட ஆரம்பிச்சோ, அந்த பிரசன்னம் யாரு தேடுறாங்களோ அவர்களுக்கு நேராக டிராவல் பண்ணுது. அங்க இருக்கிறதுக்கு மனசு இல்ல. நல்லா நினைச்சுக்குங்க, ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க தேடுற வரைக்கும் அது உங்களுக்கு உதவி செய்யாது, தேடுற வரைக்கும் அது வராது. ஆனா நீங்க எப்ப தேட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பிரசன்னம் எங்கிருந்தாலும் தடைகளை தாண்டி உங்களிடத்திற்கு வருகிறதற்கு, உங்களை நோக்கி அது வரும். உங்கள்கிட்ட சேர வரைக்கும் அது இருக்காது. உங்கள்கிட்ட சேரணும்னு நீங்க எவ்வளவு ஆசைப்படுறீங்களோ அதை விட இப்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த உடன்படிக்கை பற்றி அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே கொண்டு வந்தா அஸ்தோத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் என்ன வியாதி அப்படின்னா, இந்த மூல வியாதின்றது பைல்ஸ் வச்சுங்களேன், பைல்ஸ் வந்துச்சு அத்தனை பேருக்கும். உலகத்திலே ரொம்ப கொடுமையான ஒரு வியாதி என்ன வியாதி அப்படின்னா, இந்த பைல்ஸ் அப்படின்ற வியாதி ரொம்ப கொடுமையான வியாதி, மூல வியாதி. ஐயோ, எதுவுமே பண்ண முடியாதுன்னு வச்சுங்களேன், அது வந்தவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய கொடுமையான வியாதி. இப்போ ஒருத்தருக்குன்னா பரவாயில்ல, ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வியாதி வருது. இந்த வியாதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பேர் செத்து 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 விழுறாங்க. உடனே இவங்க எல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ஐயோ நம்ம கூட இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடாது, எப்படியாவது இதை என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு போருங்கன்னு சொல்லி ஒரு 2 வண்டி மேல இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி வச்சு எங்க கொண்டு போலாம் எங்க கொண்டு போலாம்னு இந்த பெட்டியை முழுக்க சுத்துறாங்க.
நீங்க அடுத்த வசனத்தை, பெலிஸ்தியரின் அதிபதிகள் எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையில் கூடி வர செய்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பெட்டி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலுடைய தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். அப்படின்னா இந்த பெட்டியை இப்போ ஒரு இடத்துல வைக்காம ஊர் முழுக்க சுத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ 9வது வசனத்தை வாசிக்க. 9வது வசனம், அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாய் இறங்கிற்று. அந்த பட்டணத்து மனுஷருக்குள் சிறியவர்கள் துவக்கி பெரியவர்கள் மட்டும் மூலவியாதியை உண்டாக்கி, அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு எங்கள் அட்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். இப்போ இவங்க ஊர் முழுக்க சுத்தி எந்தெந்த ஊர்ல சுத்துறாங்களோ அங்கெல்லாம் வியாதி வருது. இப்போ எஸ்ரோன் ஊருக்கு வந்த போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தயவு செய்து இங்க எங்களை கொல்றதுக்காக இங்க கொண்டு வந்தீங்க, வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உலகத்துல இருக்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சிலர் பாருங்களேன், நீங்க சொல்லுவாங்க உங்களை பார்த்து, கிறிஸ்டியானிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் தானே உனக்கு இவ்வளவு பாடு, கிறிஸ்டியானிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் தானே இவ்வளவு வேதனை அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஒன்னு நீங்க நினைச்சுக்குங்க, உங்களை தேடி வந்திருக்கிற உடன்படிக்கை பெட்டியை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, பிரசன்னத்தை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. உங்க குடும்பத்துல உங்க வம்சத்துல ஆண்டவர் அந்நிய இருளில் இருந்து உங்களை கர்த்தர் வேறு பிரிச்சிருக்கிறாரு. உடன்படிக்கை பெட்டி வந்ததற்கு பிறகு சாபம் அங்க இருக்க முடியாது, அக்கிரம் அங்க இருக்க முடியாது. ஆனா நீங்க ஆரம்பத்துல இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவருக்குள்ள வரும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி உள்ள வந்த உடனே உங்களுக்குள்ளே இருக்கிற சத்துரு போராடும். இல்ல உள்ள கொண்டு வராத, இது வேண்டாம், இது வந்தா ஆபத்து வரும், இது வந்தா நம்முடைய எல்லாத்தையும் கெட்டு போகும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த உடன்படிக்கை பெட்டியை ஏற்றுக்கிட்டு அதை தூர தள்ளிட்டீங்கன்னா இந்த சாபத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலையாக்கப்பட்டு உங்களுடைய குடும்பங்கள் காப்பாற்றப்படும். இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்போ எல்லா ஊர்லயும் இப்ப ரிஜெக்ட் பண்ணி இந்த உடன்படிக்கை பெட்டி அடுத்து பாத்தீங்கன்னா அனாதையை போல அங்க சுத்திட்டே இருக்குது. எங்க போறது, எப்படி பண்றது, எதுவுமே அதுக்கு தெரியல. நீங்க அடுத்த வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், அப்பொழுது கீரியாத்தியாமின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். நீங்க அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 7வது வசனம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 சாமுவேல். பெட்டி கீரியாத்தியமிலே அநேக நாட்கள் தங்கி இருந்து 20 வருஷம் அங்கேயே இருந்து இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக அடுத்த 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல், உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராய், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். இரண்டு கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தியரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பின்பு பெலிஸ்தியர் பூஜாரிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து கர்த்தருடைய பெட்டியை பற்றி தாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று
இது ஒரு பெரிய சாப்டர்னு வச்சுங்களேன். ஸோ அதை விளக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி அந்த மாதிரி தான். இது எங்க போச்சு, அடுத்து எங்க கொண்டு போனாங்க, எவ்வளவு நாள் இருந்துச்சு, இது ஒரு பெரிய சாப்டர். ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ பெலிஸ்தியருடைய பாளையத்துல இருக்கிற இந்த உடன்படிக்கை பெட்டிய இப்ப தாவீது என்ன பண்றாரு அப்படின்னா தேடுற. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். அவர் தேடுறாரு. தேடின உடனே பெலிஸ்தியருடைய பாளையத்திலிருந்து அதை கொண்டு வர்றதுக்கு இவர் என்ன முயற்சி எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, சரி உடனே ஊசாய் அப்படின்ற ஒருத்தனையும் இன்னொருத்தரையும் 2 பேரையும் நியமிச்சு ஒரு நல்ல பசுமாடு வண்டியை ஒன்று ஆயத்தப்படுத்தி அந்த வண்டிக்கு மேல இதை நீட்டா அழகா ஷிஃப்ட் பண்ணி அவங்களும் வண்டியில தான் வச்சிருக்காங்க. அதை கரெக்டா வந்து வாங்கி வச்சு இங்க நான் கட்டி இருக்கிற இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, சாரி தாவீதின் கூடாரத்துக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. இப்ப இவங்க போயிட்டாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியை வாங்கி வண்டி இருக்கிற அந்த வண்டியில வச்சுட்டாங்க. இப்ப டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீரென்று அவங்க ஓட்டிட்டு இருந்த அந்த மாடு என்ன பண்ணுச்சுன்னா மிரண்டுருச்சு. அது மிரண்ட உடனே, இது தடுமாறின உடனே இந்த உடன்படிக்கையை பெட்டியை கட்டாம வச்சிருந்தாங்கல்ல, இது சாஞ்சு விழப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ இது விழுந்துருமேன்னு சொல்லி ஊசான்றவன், அதான் முன்னாடி அந்த வசனத்தை வாசிச்சோம்ல, ஊசா என்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய கையை நீட்டிய அந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன பண்றான், அவன் அப்படியே பிடிக்கிறான். பிடிச்ச உடனே வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவன் மேல கோபம் கொண்டு ஒரு பெரிய கோபம் வந்து அவனுடைய துணிகரத்தை பார்த்து அந்த இடத்திலே ஊசா என்ன பண்ணிடுறாருன்னா, அவளை கத்தர் அடித்ததுனால் ஊசா அந்த இடத்துல செத்து போயிடான். இதை யார் பார்க்கிறா அப்படின்னா தாவீது பார்க்கிறான். பார்த்த உடனே ஐயோ நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், நம்ம என்னமோ உடன்படிக்கையை பெட்டிய நமக்கு ஒரு வீடை கட்டி தாவீதின் கூடாரம்னு ஒன்று கட்டி கொண்டு வரலான்னு நினைச்சோம். ஆனா உடன்படிக்கை பெட்டி நம்முடைய வீட்டில் இருக்கணும்னா, நம்ம கட்டின கூடாரத்துக்குள்ள இருக்கணும்னா பரிசுத்தோன்னு ஒண்ணு இல்லாம இந்த உடன்படிக்கை பெட்டியை எங்க கொண்டு வர முடியாது, நம்முடைய கூடாரத்துக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்ற ஃபீல் அவருக்குள்ள வருது. நம்ம தகுதி இல்லை, நம்ம தகுதி இல்லை, நம்ம தகுதி இல்லை, நம்ம நிறைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறோம், நம்ம நிறைய தப்பு பண்ணி இருக்கிறோம். உடன்படிக்கை பெட்டிய நம்ம சுத்தப்படுத்தாம நம்ம சரி செய்யாம அதை நம்முடைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா நமக்கும் இந்த மாதிரி தான் மரணம் நடக்கும், நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புன அந்த உடன்படிக்கை பெட்டி ஊசா செத்ததை பார்த்த உடனே அப்படியே யூ டர்ன் போட்டு யார் வீட்டுக்கு போகுது அப்படின்னா ஓபேத் ஏதோம் அப்படின்னா அந்த மனுஷன். அப்ப தாவீது செலக்ட் பண்றாரு, செக் பண்றாரு, யாருப்பா ரொம்ப பெஸ்டா இருக்கா, யாருப்பா நல்ல நீதிமானா இருக்கா, யாருப்பா ஆண்டவரோட நடக்கிறா அப்படின்னு செக் பண்ணும்போது அங்க யார் இருக்கா அப்படின்னா ஓபேத் ஏதோம் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. உடனே சிப் பண்ணு நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த உடன்படிக்கை பெட்டியை அந்நிய தேசத்திலிருந்து தன்னுடைய வீட்டிற்கு தான் கட்டி வைத்திருந்த தாவீதின் கூடாரத்துக்கு கொண்டு வராம எங்க கொண்டு போறாரு அப்படின்னா ஓபேத் ஏதோமனுடைய வீட்டிற்கு கொண்டு போறாரு. ஓபேத் ஏதோமனுடைய வீட்டில் போய் 3 மாசம் அந்த பெட்டி இருக்குது. வேதம் சொல்லுது அந்த பெட்டி என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலிருந்து ஓபேத் ஏதோமனுடைய வீடு என்ன ஆகுதுன்னா கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. எல்லாமே பெருகுது, எல்லாமே ஆசீர்வதிக்கப்படுது. அவன் வீட்டுல சந்தோஷம் வந்து உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னம் வந்த உடனே அந்த வீடு வித்தியாசமான வீடா மாறுது. உடனே தாவீதுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே ஒரு உண்மையான ஆவிக்குரியவன் கர்த்தருடைய விஷயத்துல எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைப்பான், எனக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட்னு நினைப்பான். வேற யாருக்குமே எதை வேணாலும் விட்டு தருவான், ஆனா எதை மட்டும் விட்டு தர மாட்டான், கர்த்தரையும் கர்த்தருக்குரியதையும் மட்டும் விட்டு கொடுக்கிற எண்ணம் இந்த தாவீது. உடனே என்ன நினைக்கிறானா, என்னடா ஓபேத் ஏதோமனுடைய வீட்டுல 3 மாசம் இருந்துச்சு, கர்த்தருடைய பிரசன்னம் இருந்த உடனே இவ்வளவு இதாயிட்டான், என் வீட்டுக்கு தான் நீங்க வரணும், இவனுக்கு எவ்வளோ கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஓபேத் ஏதோமை விட இவன் ஒரு பெரிய ராஜா, அவனுக்கு அதுல எல்லாம் திருப்தி இல்லை, ஆண்டவருடைய பெட்டி என் வீட்டுல இருக்கணும், நான் பிளஸ் பண்ணணும். உடனே பரிசுத்தத்திற்காக முயற்சி எடுக்க ஆரம்பிச்சான், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான், ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சான். இப்போ 300 பேரை ரெடி பண்ணிட்டான், 300 பேரை. எதுக்கு தெரியுமா, அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 300 பேரை ரெடி பண்ணி எல்லாம் ஆராதனை பண்றதுக்காக, கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்காக. நீங்க 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம், கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் அறுத்தபடி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆடுகளையும் பலியிட்டார்கள். அதுல ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கும், நீங்க வாசிக்க முடியும்.
ஆமென். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். அவர்கள் தாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டி அசைந்தபடியினால் ஊசா அப்பொழுது கர்த்தருடைய கோபம் ஊசாவின் மேல் விழுந்து ஆமே. நீங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 12-13 வாசிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல தெரியும் ஓபேத் ஏதோம்னுடைய வீட்டில் வந்த சம்பவம் அதுல இருக்குது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 12-13 வசனம். 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரத்தினுடைய 12-13. அவர்களை நோக்கி, லேவியர் தங்கள் பிதாக்களுடைய சன்னதியின் தலைவர்கள், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்த வசனம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். முதலில் நீங்கள் அதை சுமக்கிறபடினாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நியாயமா மாடியை தேடாமல் போனபடினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றார்கள். நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல இந்த உடன்படிக்கை பெட்டி ஏன் விழுந்துச்சு, எதுக்காக ஆண்டவர் ஊசாயை அடித்தார் அப்படின்னா, பொதுவா உடன்படிக்கை பெட்டியை சுமக்கத்தான் வேணும். அதுவும் யார் சுமக்கணும்னா மனிதர்கள் தான் சுமக்கணும். அதை ஆடு மாடுகள் சுமக்க கூடாது, வண்டி சுமக்க கூடாது. ஆனா இந்த இடத்துல ஓபேத் ஏதோம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க வண்டியில வச்சு கொண்டு வருவாங்கல்ல, அதுதான் ஆண்டவருடைய கற்பனைக்கு மீறி அதை கொண்டு வந்தாங்க. அதை மனிதர்கள் தான் சுமக்கணும், ஆடு மாடுகள் சுமக்க முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல தாவீது அதை அறிஞ்சு கொண்டு செக் பண்ணி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல ரெடியாகுங்க, ஏன் விழுந்துச்சு, ஏன் அந்த மாதிரி அடி விழுந்துச்சு, எதுக்கு கர்த்தர் கோவிச்சிட்டாரு. சரி, மனுஷங்க சுமக்க வேண்டியதை மாடுகள் சுமக்கிற மாதிரி வச்சுட்டாங்க, வேண்டாம், நம்ம மனுஷங்க சுமக்கணும்னு சொல்லி 300 பேரை ரெடி பண்ணி இப்போ ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலிருந்து உடன்படிக்கை பெட்டி எங்க வருது அப்படின்னு சொன்னா, அழகா டிராவல் பண்ணி இப்ப யாருடைய வீட்டுக்கு வருது. ஆனா தாவீதுக்கு மட்டும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. நான் யாரு தகுதியே இல்லாதவன், நான் தகுதியே இல்லாதவன், எனக்கா என் வீட்டுக்கா இது நன்மையா இருக்குமா, ஆசீர்வாதமா இருக்குமா? ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதனுடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுகிறதை ஆண்டவர் விரும்பினார். நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசரிப்பு கூடாரம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவனுடைய பிரசன்னம், நான் நம்புறேன் முதலாவதாக உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, யாருமே தேடாத போதிலும் நீங்க தேடிதான் அந்த பிரசன்னம் உங்களை தேடி வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுவோம். அது இன்னைக்கு இடிந்து போய் கிடக்குமானால் ஆண்டவர் அந்த தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த தாவீதின் கூடாரம் எப்படி உருவாச்சு தெரியுமா? இந்த தாவீதின் கூடாரம் எப்படி கிடைச்சிச்சு தெரியுமா? தகுதியே இல்லாத ஒருவனுக்கு தேடி வந்ததுதான் இந்த தாவீதின் கூடாரம், உடன்படிக்கை பெட்டி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய சொந்தத்துல நம்மை சுற்றி இருக்கிறவங்களை எத்தனையோ நீதிமான்கள் இருந்தார்கள், எத்தனையோ நல்லவர்கள் இருந்தார்கள். ஆனா கர்த்தர் அவர்களெல்லாம் தேடி போகாம யாரை தேடி வந்தாருன்னா, உங்களையும் என்னையும் கர்த்தர் கிருபையாய் தேடி வந்தார். எத்தனை பேர் உண்மைன்னு நினைக்கிறீங்க? அந்த பிரசனம் எத்தனையோ பேரை தொட்டிருக்கலாம், ஆனா உங்களையும் என்னையும் அந்த பிரசனம் தொட்டுருச்சு. அந்த மகிமை உங்களையும் என்னையும் தொட்டுருச்சு. நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல, நாம் தகுதி அற்றவர்கள். ஆனாலும் அவருடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்தினார், அவருடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்தினார். தகுதியே இல்லாத ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச இந்த பிரசன்னம் திடீரென்று ஒரு நாள் அங்கிருந்து எடுக்கப்பட்ட உடனே அந்த தாவீதின் கூடாரம் என்னவாய் போச்சுன்னா பாழாய் போயிருச்சு. இப்பதான் கர்த்தருடைய வார்த்தை தேடி வருது, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன். பிரதர், இந்த பிரசன்ஸ் வந்ததுக்கு பிறகுதான் பிரதர் உங்களுக்கு வீடு வந்துருச்சு. இந்த பிரசன்னம் வந்ததுக்கு பிறகுதான் பிரதர் உங்களுக்கு கார் வந்துருச்சு. இந்த பிரசன்னம் வந்ததுக்கு பிறகுதான் பிரதர் நீங்க உண்மையா திருப்தியா நிம்மதியா வாழ்ந்தீங்க. இந்த பிரசன்னம் வந்ததுக்கு பிற்பாடுதான் தற்கொலை எண்ணம் உங்களை விட்டு போயிருச்சு. தகுதியே இல்லாத உங்களுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை காமிச்சு, அன்பை காமிச்சு,
இந்த உலகத்துல இருக்கிற எத்தனை பேரை விட ஆண்டவர் உங்களை வேறு பிரிச்சு தனியா கொண்டு வந்து உங்களை அன்பு வச்சு இதுவரையும் உயர்த்தினார் அல்லவா, இதுவரையிலும் உயர்த்தினார் அல்லவா. இப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு வேண்டாம், ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது, நினைச்சிட முடியாது, நினைச்சிட முடியாது. இன்னைக்கு ஒண்ணு நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வருவதற்கு எனக்கு என்ன தகுதி ஆண்டவரே இருக்குது. அவர் உன்னதமானவர், அவர் மகா உன்னதமானவர். அவருடைய பிரசன்னம் நிறைய பேருக்கு கொடுக்கப்படவே இல்லை, அவருடைய பிரசனத்தை நிறைய பேர் அனுபவிக்கவே இல்லை. உலகத்துல இருக்கிறவங்க மதுனால உண்டான போதையை அனுபவிச்சிருக்கலாம், ஆனா ஆவியானவரால உண்டான பிரசன்னத்தை அனுபவிச்சிருக்கலான்னு கேட்டா அந்த அனுபவம் உங்களுக்கு தெரியாது. மதுவினால் உண்டான போதனை, மது தெளிஞ்சதுக்கு உடனே அடுத்த நிமிஷம் அவனுக்கு துக்கம் தாங்க வரும், அடுத்த நிமிஷம் அவனுக்கு கவலை தாங்க வரும். ஆனா ஆவியில நிறைஞ்ச ஒரு தேவனுடைய பிள்ளையிடத்துல கேட்டு பாருங்க, அந்த பிரசனம் வந்து தொட்டதுக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில ஒரு துக்கம் வராது, இருக்கிற துக்கம் நம்மளை விட்டு கடந்து போகும். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள அந்த பிரசனத்தை மறுபடியும் நீங்க சுமக்கணும், அந்த பிரசனத்தை மறுபடியும் சுமக்கணும். தாவீதனுடைய கூடாரம் இப்பொழுது பழுதடைந்தது. தாவீதனுடைய கூடாரத்தை இப்ப யாருமே எடுக்கல, ஏன்னா அது அதோட பெரிய இடத்துக்கு போயிருச்சு, அதோட அழகான இடத்துக்கு போயிருச்சு. இவனுடைய கூடாரம் அப்படியே இடிஞ்சு கிடக்குது. அதனாலதான் அப்போஸ்தலர் நடபடியில கர்த்தர் சொல்றாரு, இல்ல அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டுவதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த உலகத்திலே மனிதனாய் அவர் அவதரித்தார், அவர் அவதரித்தார். அந்த தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களையும் மறுபடியும் கட்டுவதற்கு. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, தகுதியே இல்லாம இருக்கும் போது என்ன நீங்க சந்திச்சீங்க ஆண்டவரே, என்ன தேடி வந்தீங்க ஆண்டவரே. யாருமே இல்லாத போது எனக்கு அந்த பிரசனத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு எல்லாருமே என்ன சுத்தி இருக்கிறாங்க, என்ன சுத்தி எல்லாமே இருக்குது ஆண்டவரே, என்ன சுத்தி எல்லாமே இருக்குது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்துச்சு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உயர்வு வந்துச்சு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மதிப்பு வந்துருச்சு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பணம் வந்துச்சு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சொத்து, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காரு, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சொந்தக்காரங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த புகழ்ச்சி, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பெருமை. ஆனா ஒண்ணு மட்டும் கேட்கிற ஆண்டவரே, எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க மட்டும் தூரத்துல ஒதுங்கி நிற்கிறத நான் விரும்பல. எனக்கு எதுவுமே இல்லைன்னா கூட நீங்க என் கூட இருக்கணும், உங்க பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும், உங்க பிரசன்னம் எனக்கு வேணும். சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த தாவீதின் கூடாரத்துக்குள்ள உம்முடைய உடன்படிக்கை பெட்டி வருவதற்கு எந்த தகுதியும் இல்லை, இந்த கூடாரத்துக்குள்ள நீங்க வர்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களை விட்டுட்டு நான் தூரமா இருக்கிறதுக்கு விரும்பல. நீங்க இல்லாத கார் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத ஊழியம் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத குடும்பம் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத பணம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்க இல்லாத வேலை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோடு கேளுங்க பாட்ட சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. முழு பலத்தோடு பிரதர். எஸ் எஸ், இந்த வேலை ஆண்டவரால உண்டானது தானே பிரதர், இது சிஸ்டர், இது எல்லாமே ஆண்டவரால உண்டானது தானே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கூடாரம் இடிஞ்சு கிடக்குது, உன் கூடாரம் சிறந்து கிடக்குது, ஆனா இந்த மாதம் சரியான மாதம், அதை திருப்பி எடுப்பி கட்டணும். சொல்லுங்க இயேசுவே, மறுபடியும் அந்த ஆவி எனக்கு வேணும். கேட்க கேட்க கத்த தருவாரா? நிறைய பேரோட ஆண்டவர் முகமுகமா பேசுறாரு, நிறைய பேரோட கத்த தெளிவா பேசுறாரு. என்னமோ அவர் மட்டும் வெளியில நின்னுட்டு இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன், அவர் மட்டும் தூரத்துல ஒதுங்கி நிற்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எல்லாரும் பக்கத்துல வந்துட்டாங்க, எல்லாரும் தொட்டு தொட்டு வந்துட்டாங்க, ஆனா அவர் மட்டும் தூரம் தூரம் போறாரு. ஆனா உங்களுடைய கண் அவரை மட்டும் பார்க்கட்டும். இயேசுவே, நீர் மட்டும் எனக்கு வேணும், நீங்க என்ன விட்டு போகாதீங்க, நீங்க பக்கத்துல இருங்க. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா முழு பலத்தோட நீங்க கூப்பிடுற சத்தம் வானம் அசைக்கிற அளவிற்கு மறுபடியும் அந்த பிரசன்னத்தை கர்த்தர் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. கைகளை உயர்த்தி வாஞ்சிக்கிறவங்க இயேசுவேன்னு சொல்லி லதன மௌரஹதலரிஹதரலரம ரதலரஹதரம. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைத்து, இல்ல இல்ல மறுபடியும் அவங்க கூட பேசுறதுக்கு நான் விரும்புறேன், மறுபடியும் ஒன்ன நான் நிரப்புறதுக்கு நான் விரும்புறேன். அல்லேலூயா. மகளே, தேடி தேடி போனியப்பா, தேடி தேடி கால் கடுக்க கடுக்க நடந்தியே, அத்தனை அவமானத்தின் மத்தியில நடந்தியே, எத்தனையோ பேர் கூட வரல, ஆனா அதிகாலையில எழும்பி நடந்தியே, கத்தரை தேடினியே. இன்னைக்கு அந்த பிரசன்னம் இடிஞ்சு கிடக்கிறது, ஆனா கத்தராகிய ஆண்டவர் அவருடைய மகிமையோடு கடந்து வந்து அந்த தாவீதின் கூடாரத்தை பழுது பார்க்கிறதுக்கு நிற்கிறார், திரும்ப எடுப்பிக்க நினைப்புகிறார், திறப்புகளை அடைக்க நினைக்கிறார், பழுதாய் போனவர்களை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல, முன்னாடி இருந்தது போல பிரசன்னம். நிரப்பட்டோம் 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 நிரப்பட்டோம். ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் அந்த டச், அந்த ஃபீல், அந்த ஃபீல், அந்த உணர்வு அநேக மாதங்களாய் வருடங்களாய் விட்டு போன அந்த அபிஷேகம் இப்போ 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 நிரப்பட்டும். இயேசுவே, நீங்க எனக்கு வேணும், உங்க பிரசன்னம் எனக்கு வேணும், உங்க பிரசன்னத்தா. Oh, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை எல்லாம் அடைத்து பாழாய் போனதை சீர்படுத்தி நான் திரும்பவும் நிலை நாட்டுவேன். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக இந்த தாவீதின் கூடாரம் எதுல ஸ்திரப்பட்டுச்சுன்னா, யாருமே தேடாம இருக்கும்போது தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை பெட்டி தான் தேவனுடைய கூடாரத்தில் இருந்துச்சு. நம்பர் 2, இது ரொம்ப வேல்யூ உள்ளது, இது ரொம்ப வேல்யூ உள்ளது. இது என்ன அப்படின்னு சொன்னா, தகுதியே இல்லை, ஆனா இந்த தாவீது நிறைய ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, தாவீது நிறைய தப்பு பண்ணிட்டாரு வாழ்க்கையில. ஆனா ஒரு 300 பேரை நிப்பாட்டி, இல்லப்பா திரும்ப எல்லாரும் அந்த தப்புகள் எல்லாம் சரி பண்ணிட்டு அவர் அந்த உடன்படிக்கை தூக்கிட்டு வரும்போது அது யாருடைய வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, தாவீதனுடைய கூடாரத்துக்குள்ளே கடந்து வந்தது. ஆமென். ஸோ நம்ம நிறைய பேரிடத்துல ஆண்டவர் விருப்பப்படுறாரு. என்ன விருப்பப்படுறாரு அப்படின்னு சொன்னா, எப்பவுமே நீங்க ஒண்ணு நினைச்சுக்கோங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை வெளியே தள்ளிட்டு வருகிற எந்த உறவும் நமக்கு தேவையற்றது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உதறி தள்ளிட்டு வருகிற பணம் நமக்கு தேவையற்றது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உதறி தள்ளிட்டு வருகிற எந்த மனுஷனா இருந்தாலும் அது நமக்கு வேண்டியதே இல்லை. நமக்கு எதுதான் வேணும் அப்படின்னா, அவருடைய பிரசன்னம். நீங்க இல்லாத எதுவும் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஒரு 3 வயச கையை உயர்த்தி சொல்லுங்களேன், மனதார ஏசப்பாட்ட, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக 1 நாளாகமம் ஒரு வசனத்தை வாசி நான் முடிச்சு திருவிருந்துக்கு நேராய் கடந்து போக ஆசைப்படுகிறேன். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனம். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய அப்பொழுது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வார்த்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாகும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே லேவியர் யோவாசின் குமாரனாகிய ஏமானையும் அவன் சகோதரரின் பெராக்கியாவின் குமாரனாகிய ஆசாப்பையும் மெராரியின் புத்திரனாகிய தங்கள் சகோதரரின் குஷியாவின் குமாரனாகிய ஏத்தானையும் இவர்களோடு கூட 2வது வரிசையாக தங்கள் சகோதரராகிய சகரியா, பேன், யாசிகேல், செமரிமேத்,
எகியேல், உன்னி, எலியா, பெனாயா, மனேசையா, மத்தியா, எப்லேக்கு, மிக்னோயா, ஓபேத்தேதோம், ஏயேல் என்னும் வாசல் காவலர்களையும் நிறுத்தினார்கள். 19 பாடகராகிய ஏமானும் ஆசாப்பும் ஏத்தானும் பச்சலோக கைத்தாள தொனிக்க பாடினார்கள். அடுத்து 20வது வசனத்தை கூட வாசிக்கலாம். சகரியா, ஆசிகேல் பாடி இசையில் பாடி தம்புருவை வாசித்தார்கள். 21வது வசனம். அடுத்த டீம் சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். அடுத்தது லேவியருக்குள்ளே சங்கீத தலைவனாய் இருந்தான். அவன் நிபுணனாய் இருந்தபடினால் கீர வாத்தியங்களை படிப்பித்தான். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, தாவீது இந்த உடன்படிக்கையை பெட்டிய தாவீதினுடைய கூடாரத்துக்கு கொண்டு வர்றதற்கு அடுத்து ஒரு தீர்மானம் எடுக்கிறார். லைஃப்ல த ஃபர்ஸ்ட் டைம், பைபிள்ல த ஃபர்ஸ்ட் டைம், இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் கொயர் அப்படின்ற ஒண்ணு, பாடக குழு அப்படின்ற ஒண்ணு எங்க தான் உருவாக்குறாங்க அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் டைம் தாவீது உருவாக்குறாரு. வரிசையா நிக்க வைக்கிறாரு. இன்ஸ்ட்ருமெண்ட் தனித்தனியா நிக்க வைக்கிறாரு. அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட், அத்தனை வர்ஷிப் லீடர்ஸ் எல்லாத்தையும் நிக்க வச்சு பாடி ஆராதிச்சு மகிமைப்படுத்தி, இங்க வெற்றி சிறந்தவர் யார் அப்படின்னா, இங்க முக்கியத்துவம் யாருக்கு அப்படின்னா, கர்த்தர் ஒருத்தருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம். ஆண்டவரை ஆராதிச்சு துதியோடும் வல்லமையோடும் புகழ்ச்சியோடும் இப்ப அந்த உடன்படிக்கையை பெட்டிய முன்னாடி சுமந்துட்டு அப்படி அழகா ஒரு 300 பேர் பின்னாடி பாடிட்டு ஆராதிச்சுட்டு எங்க கொண்டு வந்தாங்கன்னா, தாவீதினுடைய கூடாரத்துக்குள்ளே அந்த உடன்படிக்கையை கொண்டு வந்து வைத்தார்கள். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, இந்த தாவீதின் கூடாரம் எதுல ஸ்தாபிக்கப்பட்டுச்சுன்னா, ஒரே ஒருத்தருடைய மேன்மையில மட்டும்தான் ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. அங்க உயர்ந்தவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான், அங்க சிறந்தவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான், அங்க பெரியவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். எல்லாருடைய கண்ணுக்கும் பார்க்கக்கும் இத்தனை நாள் தாவீதை பெருசா பார்த்தாங்க, இத்தனை நாள் சவுலை பெருசா பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருடைய கண்ணும் யாரை பார்க்குதுன்னா, உடன்படிக்கை பெட்டியை மட்டும்தான் பெருசா பார்க்குது. தேவனுடைய பிரசனத்தை மட்டும்தான் பெருசா பார்க்குது. இதுவரைக்கும் எந்த நிகழ்ச்சி இப்படி நடந்தது இல்லையே, இந்த எப்பயும் எப்படி வச்சதே இல்லையே. ஆமாப்பா, வெற்றி சிறந்தவர் கர்த்தர். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க நிறைய பேருடைய கூடாரம் எப்படி கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க யாரை மட்டும்தான் பெருசா சொன்னீங்கன்னா, கர்த்தரை மட்டும்தானே, கர்த்தரை மட்டும்தானே, கர்த்தரை மட்டும்தானே. ஆனா இன்னைக்கு ஆனா நான் சொல்றேன், மறுபடியும் கர்த்தர் கட்ட போறாரு. மறுபடியும் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, நான் யாரையும் நீ உயர்த்த மாட்டேன், நான் யாரையும் நீ நம்ப போறதில்லை, நான் யாரையும் நீ மேன்மைப்படுத்த மாட்டேன். எனக்கு யாரு மட்டும்தான் பெருசு அப்படின்னா, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். அப்படியே எழுப்பி நிற்கலாமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்ட போகிற கர்த்தர், அதனுடைய திறப்புகள் எல்லாம் அடைக்க போகிற தேவனுடைய மகிமை அப்படியே கடந்து வருது. அப்படியே பிரசன்னம் கடந்து வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி, நீ எனக்கு வேணும் வேகமாய், உங்க பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க மகிமை எனக்கு வேணும் ஆண்டவரே. சீக்கிரமா ஒரு 2 நிமிஷம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். சமயம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால உடனே திருவிருந்துக்கு போறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன். நீங்க சத்தம் போட்டு ஏசப்பாட்ட இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள அனலா இருக்கட்டும். அடுத்த ஆராதனையில கொஞ்சம் விரிவாக பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அடுத்த ஆராதனையில் இன்னும் கொஞ்சம் ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அதனால ஆன்லைன்ல கேட்க முடிந்தவர்கள் அப்படியே நீங்க ஃப்ரீயா இருந்தா ஆன்லைன்ல கூட அதை அட்டன் பண்ணி இன்னொரு டைம் கூட இந்த செய்தியை கேளுங்க. ஆண்டவரே, மறுபடியும் உங்க பிரசனத்தை நான் சுமக்கணும். இந்த மாசத்துல மறுபடியும் எனக்கு நான் சுமக்கணும். வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம், வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம். நீர் எனக்கு போதும் ஆண்டவரே. சொல்லிட்டே இருங்க, நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும். முழு பலத்தோட ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே இருங்க, இயேசுப்பா நீங்க எனக்கு போதுமானவர், நீங்க எனக்கு போதுமானவர், போதுமானவர். தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கட்டும். இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள விழுந்து போன தாவீதின் கூடாரங்கள் மறுபடியும் கட்டப்படுவதை எங்கள் கண்கள் காண போகிறதற்காய்
திருச்சபையில இருக்கிற மக்கள், ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அது அப்படியே நடப்பதாக அப்பா, நடப்பதாக அப்பா. பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய தசமமாக காணிக்கைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆலயத்தினுடைய உழைக்கிற உழைப்பிற்காக அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். பல மடங்கு ஆண்டவர் பெருக பண்ணுவீராக, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த மாதம் நான் இந்த மாதம் தான் நான் பிறந்த நாளை காண்கிறேன். இந்த மந்த் என்னுடைய பர்த்டே அப்படின்னு சொல்றவங்க உடைய கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க போறோம். இந்த மாதம் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும். எந்த மாதத்திலையும் நீங்கள் பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வருடத்திலே உங்களுக்கு கிருபையாய் தருவாராக. many more happy returns. கர்த்தர் உங்களை பல மடங்கு நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் ஆமென். சோ இந்த மாதத்துல திருமண நாளை காண்கிறவர்கள் உடைய கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த மந்த் தான் எனக்கு வெட்டிங் டே. நல்ல கைகளை உயர்த்தி அவர்களை கரங்களை தட்டி ஆமென். உங்கள் ஆத்துமா வாழ்வது போல நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் குடியிருந்து கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவர் தந்து இந்த வருடம் எல்லா வருடத்தை விட மகிமையாய் உங்களை சுகத்தோடும் பலத்தோடும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.